ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் 23/4/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும், ஸ்ரீசக்தி SS 412 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 22/4/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 269 இது வாங்க. அது நம்ம அப்படியே டோட்டலாக வின்னிங் கொடுத்துருக்கோம். எப்பெல்லாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் அவங்க டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் பெஸ்ட்டு கம்பானுங்க, நிறைய பேர் பிசி வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி நான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 269 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்துடலாம். ஆக்சுவலாக 22 லைவில் வந்ததில்ல. நான் சொன்ன சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரில் ஒரு நம்பரை பிக் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் 2 மட்டும் பிக் பண்ணுங்க வைங்கள. 2க்கு முன்னாடி 9, அதே மாதிரி 2க்கு பின்னாடி 6 அமைஞ்சிருக்குங்க. இந்த 926 பாக்ஸ் போடும் பட்சத்தில் 629. ஸோ ஏபிசி டோட்டலாக வின் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரை பார்க்குறது ஒரு வீடியோங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பரை பொறுத்தவரை ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு. அதே மட்டும் லைவில் 2 சொல்லியிருந்தேன். ஏபிசி இதில் வேணால் அமையணும். சரி, 2 இங்கே பாஸ் ஆகிருக்கு. அவர் டார்கெட்டை பொறுத்த முடியும் 9 நம்ம பிக் பண்ணோம், 0 இல்லாட்டி 9 பிக் பண்ணோம். அதோட 9 அருமையாக வின்னாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மட்டும் இங்கே ஏபி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு லைவில். ஸோ என்னோட கெஸிங் பார்த்துடலாம். 22 நான் கொடுத்த கெஸிங்கில் இங்கேயும் பிசி பாஸ் ஆகிருக்கு. 967 பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ஆக்சுவலாக இந்த போர்டு இப்படி அமைஞ்சிருக்குங்க, எடுத்திருக்கோம். அதே மட்டும் இங்கே 265 பிக் பண்ணி அடித்த வந்து ஏபியில் இங்கேயும் ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்ட் நம்பரில் 6, 5லேருந்து 1 நம்பர் இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 6 இறங்கியிருக்கு. 2 கண்டிப்பாக இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 2 நம்ம கெஸிங்கில் இறங்கியிருக்கு. இது கரண்ட் கெஸிங் ரொம்ப முக்கியம் சொன்னேன். இதுவும் ஏசி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 269 பெஸ்ட்டு கமெண்ட் பார்த்துடலாம். கமெண்ட் பண்ணீங்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட்டு கமாண்ட் எப்படி இருப்போம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் பிசியோ இல்லைனா ஏபிசியோ இல்லாட்டி நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பரோ 2 நம்பரோ பாஸ் ஆகிடுதான் உங்கள் நேமோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்களும் இந்த வீடியோக்குலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்டில் இருக்காங்க. அவங்களாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கௌதம் 219 கொடுத்தாங்க. ரிசல்ட் வந்து 269 டெஸ்ட் மிஸ்ஸு. அதெல்லாம் இன்னொரு நம்பர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ரொம்ப முக்கியம் பாக்ஸுங்க. அது திரும்ப சொன்னால் பாக்ஸ் போட மறக்காதீங்க. சுபாகர் ஆல் போர்டு 294 சொல்லியிருந்தேன். அப்படி ஏசினால கேஸிங்க. அதே மாதிரி ஜானகி 169. ஸோ பிசி அருமையான வின் ஆகிருக்கு. அப்புறம் சரண்யா அதே தான் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ஆல் போர்டு 9 யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. எஸ் துரைராஜ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. நிறைய பேர் ஏசிக்கும் ஏபிக்கும் வந்து ஒரு வின்னிங் அமௌண்ட் இல்லை. சில ஆப்பில் தராங்க, சில இடத்துல தராங்க, அதிக இடத்துல தரதில்லைங்க. கொஞ்சம் இடத்துல வின்னிங் தராங்க. 3 நம்பர்லேருந்து 2 நம்பர் அருமையாக கெஸ் பண்ணுறது பெரிய விஷயம் தாங்க. டிகே கேமிங் சி போர்டு 9 அருமையாக டார்கெட் பண்ணிக்காப்புல. மைதின் ஏபி பாஸ் பண்ணிக்காப்புல. பாஷா ஏசி 29 நான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாட்டம் ஏசி 29 சொன்னால கேஸிங்க. அதே மாதிரி செல்வராஜ் கே ஆல் போர்டு 6, சுரேஷ் ஆல் போர்டு 2, பிரகாஷ் ஆல் போர்டு 9, அப்பாஸ் ஆல் போர்டு 9, சரண்ராஜ் 209 சொல்லியிருந்தாப்புல. சொன்னால கேஸிங் டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. சி பி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி வெங்கடேசன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நீங்கள் நிறைய பேர் பாக்ஸ் போடுங்க பிசிங்க. ராஜமாணிக்கம் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. அதே மாதிரி தியாக இஷனா ப்ரொனவுன்ஸ் பண்ணதில் ஏசி பாஸ் பண்ணிக்காப்புல. ராமன் பிள்ளை ஏசி பாஸ் பண்ணிக்காப்புல. குணா ஆல் போர்டு 9 நாள் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு 9 அருமையான கேஸிங். அதே மாதிரி ஏசி பாஸ் பண்ணிக்காப்புல. ஜனகராஜ் ஏசி பாஸ் பண்ணிக்காப்புல. செல்வர் பிரபு வேற லெவலுங்க. சி போர்டு மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. 9 மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. டி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு சொன்னால கேஸிங் செல்வர் பிரபு. மணிகண்டன் மேக்ஸ்வெல் சி போர்டு 9 அருமையாக டார்கெட் பண்ணுங்க. விஜயன் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. மணிகண்டன் ஆல் போர்டு 9, செல்வகுமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. பாலகிருஷ்ணன் ஆல் போர்டு 2, யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்களேன், இது வேறு நம்பர், இது வேறு நம்பரு. ஆக்சுவலாக இதுவும் வேறு நம்பருங்க. ஆக்சுவலாக நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசி வின் ஆக முடியும். கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸுகள் இருக்குது. தயவு செய்து பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. கேஎஸ் ராஜ் ஆல் போர்டு 6, செல்வம் ஆல் போர்டு
ஆடு சி போர்டு 2, ஆனால் அடித்தது ஏ போர்டுனால கெஸிங்க. பி போர்டு ஆடு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. மாதவ மேகலா சி போர்டு 9, சதீஷ் ஏபி 29 அடித்தது ஏசியில். அதே மாதிரி ஆல் போர்டு 6 அடிமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. கதிர்வேல் ஏசி ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. டெஸ்ட் மிஸ்ஸில் பேருக்கு நல்ல கெஸிங். மாணிக்கம் ஆல் போர்டு 6, அரவிந்த்குமார் ஆல் போர்டு 2, வீரன் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. வேல்முருகன் பிசி ஆல் போர்டு 6 பாக்ஸ் போர்டு வச்சு தலைச்சல பாக்ஸ் போட்டு நான் நம்புறேன். அது ராஜேஸ்வரி ஆல் போர்டு 6, சரத் பிசி பாஸ் பண்ணியிருக்கலாம். மியூசிக் ராகவேந்திரா ஏசி பாஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி வினோதன் பாக்ஸ் போர்டு வச்சு பிசி. சாமட் முல்லிகா ஏபி ஏசிங்கனால கெஸ் பண்ணியிருக்காப்புல. சிவாலய குரூப் அதே தான், ஏபி ஏசி வின் பண்ணியிருக்காப்புல. ரூபிக்குமார் ஆல் போர்டு 9 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு 9 வந்திருக்கு. சண்முகா ஆல் போர்டு 2, சுபாஷ் சந்திரபோஸ் வேற லெவலுங்க. ஆக்சுவலாக டி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. ஏபிசி போர்டு நல்லபடி கெஸிங். இதுக்கு பாக்ஸ் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ரமேஷ் பாப்பாத்தி ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. டாஸ்குமார் ஓகே ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. சந்திரகுமார் சி போர்டு 2 அடித்தது ஏ போர்டில். முத்துக்குமார் ஆல் போர்டு 6, டேவிட் புல்லா ஏபி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்லாம் இருக்காங்க, அவங்களாம் கமெண்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து உங்கள் கமெண்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு நன்றி. ஏதாச்சும் நேம் விட்டு போயிருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கெல்லாம் ஃபஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட எய்மே எனக்கு 2000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாக மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, தயவுசெய்து பண்ணுங்கள். ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் ஷேர் பண்ண சொல்லலாம், நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ நம்ம இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட் இருக்காங்களே, அவங்க நேமெல்லாம் பார்க்க முடியும். சரி, அவங்களால நம்ம இன்னும் ஈஸியாக வின்னிங் நம்ம எடுத்துடணும். இன்றைக்கி 2 பெஸ்ட்டு கமெண்ட், என்னோட ஆடில் 32 பெஸ்ட்டு கமெண்ட் இருக்காங்க. அவங்கள வச்சு இன்னும் என்னால் ஈஸியாக வின்னிங் நம்ம எடுத்துட முடியும். தயவுசெய்து உங்கள் கமெண்டை பதிவு பண்ணுங்கள். லைவில் வர ஒன்று பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். லைவ் காலையில் 10லேருந்து 10:30 மணிக்குள்ள வந்துடுவேங்க. ஸோ ஏபிசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கிலே இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடியாது 7-0, பி போர்டு பொறுத்த முடியாது 5-1, சி போர்டு பொறுத்த முடியாது 2-6. சப்போர்ட் நம்பராக 3 கொண்டு வந்திருக்கேன். 3 உங்களுக்கு தெரியும், ஏபிசி நம்பர். இதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கிலையோ இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் கமெண்ட் வச்சு நான் லைவ் வீடியோ போயிட்டுருக்கேன். தயவுசெய்து கமெண்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம எடுத்த ஏபிசி நம்பர் மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். நீங்கள் 1 நம்பரை 2 நம்பர் கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த போர்டு ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவு பாக்ஸ் போகிற மைண்ட் செட்டில் பாருங்கள். இந்த போர்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்குங்க. இல்லை உங்களுக்கு கெஸ் பண்ணவே தெரியாட்டி அதுக்கு வேறு போர்டு இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 752, 014, 507 மேலே கொஞ்சம் கண் இருக்கட்டும். 162, 730, 560, 217, 315, 623, 934. இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். அதே மட்டும் உங்களோட மேட்சோட நம்பர் என்ன நம்பரோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அடுத்து வந்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துடலாம். பாதி பேருக்கு தெரியும், இது ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்ததுன்னா. சரி, வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். எப்படி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும்னு சொல்லி 269 வின்னிங் நம்பர் முதல் கூட சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். இன்றைக்கி ஒரு நீங்கள்
அகைன் நாளைக்கு ஒரு நம்பர் டார்கெட் பண்ண போகிறீங்க, நாளைக்கு ஒரு 1 டார்கெட் பண்ண போகிறீங்க வைங்களேன். 1க்கு முன்னாடி 3 அமைஞ்சிருக்கு, 1க்கு பின்னாடி 8 அமைஞ்சிருக்கு. இந்த 318 பாக்ஸ் போடுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சாக இருக்கும் பட்சத்தில் இல்லை 813 இல்லாட்டி 831 இல்லை 381 இல்லை 318 இதே மாட்டம் உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமையுங்க. இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏபிசிக்கோ பிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். இதுதான் சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். இதில் வந்து 93 04 27 18 76 80 65 59 42 31 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்குங்க, விட்டாதீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோடய ட்ரிக்ஸ்னு. ஸோ இந்த ட்ரிக்ஸை வச்சுன்னு டெமோ பார்த்துடலாம். என் ட்ரிக்ஸை பொறுத்த முடிய தயவு செய்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். மோத்தோ டிவி என்னோடய ப்ளேலிஸ்ட்டு போங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட் தாங்க கொடுத்துருப்பேன். அந்த ஒரு ப்ளேலிஸ்ட் என்னென்னா ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கலண்டர் கெஸ்ஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக இருக்குங்க. அந்த 7 வீடியோஸுமே இந்த வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மீன்ஸ் மோத்தோ டிவி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும். அடுத்த முக்கியமான கெஸ்ஸிங் பவர் நம்பர் பார்த்துலாம். பவர் நம்பரை பொறுத்தவரை பாதி பேருக்கு தெரியும். உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ குத்து மதிப்பாக தான் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நீங்கள் தனி நம்பராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே இதை பவர் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வாரத்தில் 2 நாளுக்கிட்ட கேரண்டியாக வின் பண்ணலாம். அதுக்கு ஒன்று தேவை, லக்கு தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லக்கு அமையுங்க. இதில் பார்த்தா 415 849 083. ஸோ மேபி உங்களோட லக்கை பார்க்கலாம் இந்த 3 நம்பரில். அடுத்து டபுள்ஸை பார்த்தா டபுள்ஸை பொறுத்த 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், நானே லைவில் தான் டபுள்ஸ் எடுத்து நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ என்னோட கெஸ்ஸிங்கில் 3 வந்துருக்கு. லைவ் காலையில் ஒரு 10 மணி to 10:30 வந்துடுவேன். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணிக்கோங்க, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ லைவில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து கலண்டர் கெஸ்ஸிங் இருக்குது. கலண்டர் கெஸ்ஸிங்கை பொறுத்த முடியாது என்றைக்கும் வின்வின் குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் 50-50 குழுக்களுக்கும் அதிக முறை வின்னாக இருக்குது. மற்ற குழுக்களுக்கு ஏன் வின்னாக கேட்டால் வின்னாக இருக்குது, ரொம்ப ரேராக தான் வின்னாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் கலண்டர் கேசிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏசி பாஸ் டெஸ்ட் மிஸ்ஸில் தான் பேர் கலண்டர் கேசிங். இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சான ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா இந்த போர்டை நீங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. 657 210 838 இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சான ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா இந்த போர்டை டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து ஆல் போர்ட் பார்த்தோம். ஆல் போர்டை பொறுத்த முடியாது 3 8லேருந்து 1 நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 6 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நிறையா பேர் நல்ல விதமாக ஆல் போர்ட் நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஆல் போர்ட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சார் எவ்ரிடே நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்மள்ட்ட ஒரு தமிழ் பையன் கேரளா போகணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். தமிழ் பையன் தனியாக டைப் பண்ணுங்கள், தமிழ் பையனும் மொத்தமாக டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கேரளா பொண்ணுன்னு மொத்தமாக டைப் பண்ணுங்கள். அப்புறம் நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, விருப்பம் உள்ளவர்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. நம்மளோட இதனோட யூடியூப் சேனல் இருக்குது, இந்த வீடியோ யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. இதே மாதிரி தமிழ் பையன் கேரளா பொண்ணு டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய்.